நமஸ்காரம், திஸ் இஸ் டாக்டர் தீபிகா. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது பிரம்மாண்டமான இந்தியாவின் பெருமைக்குரிய ஒரு இடம், கொனார்க்கில் உள்ள சன் டெம்பிள். கொனார்க் சூரியன் கோவில் இந்தியாவின் கட்டிடக்கலைக்கே வந்து ஒரு உயிருள்ள சான்றுன்னு சொல்லலாம். ஒரு ரதம் போல வடிவத்தில் 12 சக்கரங்கள் கொண்டு 7 குதிரைகள் சூரிய பகவானின் ரதத்தை வந்து இழுக்கிற மாதிரி ஒரு வடிவம். இது ஒரு கோயில் மட்டுமல்ல, ஒரு காலத்தையும் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைக்கிற ஒரு அதிசயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். 10 ரூபி நோட்டில் இந்த வீல் பார்க்க முடியும் இல்லையா, அதே வீல் தான் இங்கே இருக்குது. இட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹியர். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த நம்பர் 6 வீலை தான் வந்து சூஸ் பண்ணி நம்ம கரன்சி நோட்டில் கொடுத்துருக்காங்க. லுக் at this beautiful wheel here at Sun Temple, Konark. You can see here exactly the same. Sun Temple, Konark. நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். And I have a lot of flashcards Sun Temple பற்றி. But today I'm so happy that I'm here at the Sun Temple, Konark. பியூட்டிஃபுல்லாக இங்கே இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. The Sun Temple of the Pericles, 1st century AD, is an important port of the Odyssean coast in போட்டிருக்கு. 1250 ADயில் கட்டப்பட்டது. அண்ட் கிங் நரசிம்மதேவா I இவரால் வந்து கட்டப்பட்டது. முக்கியமாக சூரிய பகவானுக்கு உண்டான ஒரு இடம். அண்ட் this holds a major place in our currency notes. So let's just go and see this beautiful Sun Temple at Konark, Orissa. Look at this magnificent, marvelous architectural beauty. எப்படி இருக்கு பாருங்க Sun Temple. Sun Templeோட மேப் இங்கே இருக்கு. ஸோ இஸ் த மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம இங்கே இருக்கோம் இப்போது. அண்ட் திஸ் இஸ் த நட்ட மண்டபா. இன்னும் இது ஃபுல்லாக வந்து போகணும். திஸ் ஷோஸ் தட் கிச்சன், வெல், மண்டபம், குதிரைகள் வைக்கிற இடம், ஆனைகள் இருக்கிற இடம், சிங்கங்கள், அண்ட் இது வந்து வெல், கிணறு, அண்ட் த கிச்சன். அண்ட் ஷாயா தேவி டெம்பிள், மாயா தேவி டெம்பிள்னு போட்டிருக்கு. ஸோ எக்ஸைட்டட் டு see this. இது வந்து ஒரு மனுஷன் ரூபம் மாதிரி இருக்குது. இந்த மனுஷன் மேலே ஒரு ஆனை, இந்த ஆனை மேலே ஒரு யாழி. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம மனுஷங்களுக்குள்ளெல்லாம் ராட்சசங்கள் நிறைய இருக்காங்க. ஸோ அந்த ராட்சசனை தெய்வத்தினோட மிருகங்கள், தெய்வத்தோடு வாழற தெய்வாம்சம் கொண்ட மிருகங்கள் வந்து அது எல்லாத்தையும் நம்மக்கிட்டேருந்து எடுத்து பிரித்து எறிகிற மாதிரி. இது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். அண்ட் இதில் இந்தியாவோட அட்வான்ஸ்ட் சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் ஆர்டிஸ்ட்ரியை வந்து குறிக்கிற மாதிரி தான் இந்த சிற்பங்கள் எல்லாம் இருக்குது. சார் வந்ததுலேருந்து இவரையே தான் பார்த்துட்ருக்கோம். 2 நாளாக ஃபுல்லாக இவரை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஹாப்பி டு see him பிகாஸ் ஒரு பெரிய பெரிய கோபுரத்துலேயும் இவர் தான் நிறைஞ்சி இருக்கார், யாழி. அண்ட் 1st centuryயில் இது யார் பண்ணியிருப்பான்னு தெரியல, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. Look at that. அந்த பீச் கூட எப்படி இருக்கு பாருங்க. Just so beautiful. Just so beautiful. Very nice. Look at the pattern here. And இவர் மேலே இருக்கிற இந்த பேட்டர்ன் எல்லாம் how beautiful. யாழி. கிங் நரசிம்மதேவா I அவர் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் 1200 கிராஃப்ட்ஸ்மென், ஆர்டிசன்ஸை வச்சு இந்த பிரம்மாண்டமான ஒரு சன் டெம்பிளை வந்து வடிவமைச்சிருக்காரு. அண்ட் அப்போது அந்த காலத்தில் இதுதான் டாலஸ்ட் டெம்பிள் ஆஃப் த என்டையர் டைம் அப்படின்னு கருதப்பட்டது. அண்ட் சூரிய பகவானுக்காகவே தனிப்பட்ட ஒரு கோயில், ஒரு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், அந்த ஒரு பெருமையை இந்த இடம் வந்து இருக்குது. இந்த கோயிலின் கர்ப்பகிரகத்தில் மேலே ஒரு பவர்ஃபுல் மேக்னெட் இருந்ததாகவும்
அந்த ஐடல், முக்கியமான ஐடல் வந்து ஒரு சஸ்பென்ஷன் ஃபார்மில் வந்து இருந்ததாகவும், பேஸே இல்லாமல், அண்ட் இது மூலியமா பே ஆஃப் பெங்காலில் போகிற ஷிப்பு வந்து நேவிகேஷன் இஷ்யூஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படி இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. 24 சக்கரங்கள், 24 ஹவர்ஸ் அ டே குறிக்கிறதுக்கு ஒரு சண்டையல் மாதிரி இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். அண்ட் இங்கே வந்து ஷேடோ எந்த இடத்துல விழுதோ அதை பேஸ் பண்ணியே என்ன டைம் அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியும். அப்படி ஒரு மெக்னிஃபிஷன்ட் சயின்டிஃபிக் டிஸ்கவரினே சொல்லலாம். அண்ட் இது வந்து சூரியனோட ஜேர்னியை குறிக்கிறதுக்காகவே கட்டப்பட்ட கோயில். 7 நாள், 7 days ஆஃப் த வீக். அதனால 7 குதிரைகள், 7 கலர் விப்கயார்னு சொல்லுவோம். அண்ட் 7 சக்கரங்கள், நம்ம உடம்பில் இருக்கிற 7 சக்கரங்கள், இது எல்லாத்தையும் குறிக்கிறதுக்காக தான் 7 குதிரைகள் இந்த சன் டெம்பிளை வந்து இழுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. ஸோ இது வந்து வெறும் ஒரு ஆர்கிடெக்சர்னு சொல்ல முடியாது, ஒரு காஸ்மிக் ஃபிலாசபி, பாறைகளில் செய்த ஒரு காஸ்மிக் ஃபிலாசபின்னே சொல்லலாம். இந்தியாவில் மட்டுமே இந்த மாதிரி அதிசயமெல்லாம் பார்க்க முடியும். a blend of science, art and spirituality ன்னு சொல்லலாம். Wheels வந்து it represents time, sun god that represents energy, and movement of the chariot represents the life cycle. நம்ம வாழ்க்கை சக்கரத்தை குறிக்கிற மாதிரி இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்லலாம், ஃபிலசாபிக்கல் டெக்ஸ்ட் புக் இன் ஸ்டோன் அப்படின்னு ஒரு பேரே நம்ம வந்து சொல்லலாம். இந்த கோயில் சிமெண்ட்டை யூஸ் பண்ணலை, வேறு எந்த திரவியத்தையும் யூஸ் பண்ணலை, பட் ப்ரிசிஷன் இன்டர்லாக்கிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அயன் கிளாம்ப்ஸ் மூலியமாக இத்தனை காலமாக ஸ்ட்ராங்காக இன்னும் நமக்கு வந்து காட்சி கொடுத்துருக்கு. அதனால தான் யூரோப்பியன்ஸ் வந்து ஒரு நிக் நேம் பிளாக் பக்கோடா அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்து பேர் கொடுத்துருக்காங்க, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டார்க் கலர் அண்ட் ப்ரெசன்ஸ். ஏன்னா பூரி ஜெகநாதரை ஒயிட் பகோடா அப்படின்னு ஒரு பேரும் கொடுத்தாங்க. சரி, ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, நம்ம இப்போ 21st செஞ்சுரியில் இருக்கோம். இன்னும் இவ்வளோ ஸ்டர்டியாக, ஸ்ட்ராங்காக இந்த ஜென்ரேஷன் ஜென்சி குழந்தைங்களும் வந்து வாயை புழக்கிற அளவுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இன்னும் நிற்குதுன்னா, த இன்டென்ட் பிஹைண்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அது எவ்வளோ பியூராக இருந்திருக்கணும். இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் லைக் சேயிங், if you work hard, put your heart and soul into something and create, அது நிச்சயமாக காலத்துக்கும் அழியாமல் இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம நாட்டில் இருக்கிற ஆர்கிடெக்சரல் மாஸ்டர் பீசஸ். அண்ட் த சன் டெம்பிள் இஸ் அ மேக்னிஃபிசன்ட் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். இங்கே நேரில் நின்று பார்க்கும்போது இது என்ன சொல்கிறது. இந்த சன் டெம்பிள் வெளியில் நிறைய கடைகள் இருந்தது. தேங்காய் நார்னால் செய்த நிறைய கலை பொருட்கள் வந்து பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் வந்து 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த பாய், சின்ன சின்ன பாய் 25 ரூபா 30 ரூபாயில் இந்த பாய்கள் அவ்வளோ நல்லா இருந்தது குவாலிட்டி. அண்ட் பேக்ஸ் இருந்தது, ஹேண்ட் பேக்ஸ், டோட்டி பேக்ஸ், ஸ்லிங் பேக்ஸ், ரொம்ப அழகாக இருந்தது. 100 ரூபாய் 150 ரூபாய்க்கெல்லாம் அந்த. அண்ட் இந்த நாரில் வந்து தேங்காய் நாரில் பண்ண டாய்ஸ் தான் அதிகமாக பார்க்க முடிஞ்சது. எல்லா சைஸ்லேயும் இருந்தது, மான், யானை, குதிரை, ரொம்ப அழகான வால் ஹேங்கிங்ஸு அண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து நிறையா இருந்தது. எல்லாம் பூரி ஜெகநாதர், கிருஷ்ணர் அண்ட் வேர்லி ஆர்ட் நிறையா இருந்தது. பியூட்டிஃபுல்லான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்.